தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா அவரோட முகத்தை எங்களால கண்டுகளிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகளை பண்ண சாமி அமைச்சன்னு சொன்னா கூட புளிங்க சிரிச்சான்றதை ஈவினிங் போய் டிவில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசு பத்தி சொன்னா கூட அதை பற்றியெல்லாம் அதுல காமெடி இருக்குன்னா சிரிக்கிற ஒரு தலைவன் எதை பத்தியும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா அவரின் முகத்தை அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையா உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். அங்க விஜய் அண்ணா ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அங்க ஒரு ஸ்கிரீனை வச்சீங்கன்னு வைங்களேன், இவனுக்கு அப்படியே தாவி போய் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, பால பீச்சு அடிப்பானுங்க. இப்ப அதுக்குதான் அதை கேட்கறானுங்க. இவரு சாயங்காலம் வீட்டுல போய் தான் பார்க்க முடியுதான். உன்னை எவன் வர சொன்னா சட்டசபைக்கு? இவனெல்லாம் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்க. இந்த மதுரை வடக்கு தொகுதியோட மக்கள் செருப்பை கழட்டி நீங்களே உங்க செருப்பால உங்களை அங்க அடிச்சுங்கடா. எந்த மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி சட்டசபைக்கு அனுப்பியிருக்கீங்க பாருங்க. மதுரை வடக்கு தொகுதியில உள்ள மக்கள் பிரச்சனை இந்த ஆள் பேசுவாருன்னு பார்த்தா இவர் ஸ்கிரீன் வைக்கணுமா, அதுல தளபதி முகத்தை பார்த்து ரசிக்கணுமா? ஏன்னா சாயங்காலம் தான் போய் பார்க்க முடியுதா? உன்னை எவன் சட்டசபைக்கு வர சொன்னா? நீ வீட்டுல போய் உட்கார்ந்துக்க, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுல போய் உட்கார்ந்துக்க, 24 மணி நேரம் பார்த்து ரசி. அவர் ஆல்ரெடி 30 வருஷம் பல டான்ஸ் ஆடிட்டாரு, ஐட்டம் டான்ஸுமே ஆடி இருக்காரு. போய் உட்கார்ந்ததெல்லாம் பார்த்து ரசி. அதை விட்டு அங்க சட்டசபையில உட்கார்ந்துட்டு அவர் முகத்துக்கு மட்டும் ஒரு ஸ்கிரீன் வைங்க. அப்படியெல்லாம் சட்டசபையில வைக்க முடியாதா? அப்படியெல்லாம் வைக்க முடியாது. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார்.